ஐயா வணக்கம். உலக விஞ்ஞானத்தின் பலன்கள் அதிகரித்தாலும் பாதிப்புகள் இல்லாத பலன்களை நோக்கி விஞ்ஞானத்தில் சாதிப்போம். வளர்ந்த விஞ்ஞானத்தையும் ஒன்றை ஒன்று அழித்து உருவாவதுதான் விஞ்ஞானம். ஸ்மார்ட் போன் வந்தது, வீட்டில் மகிழ்ச்சியுடன் பேச நேரமில்லாமல் போனது. 3ஆம் கண் கேமரா வந்தது, குற்றவாளிகளை பிடிக்க முடிகிறது, சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது. சினிமா, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் 24 மணி நேரம் வந்தது, மன நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறோம். உணவு வீடு தேடி வந்தது, ஆரோக்கியம் கேள்விக்குறியானது. விவசாயத்திற்கு டிராக்டர் வந்தது, இயற்கை உழவர்களின் நண்பன் மண்புழு காணாமல் போனது. பணத்தை பார்க்க முடியாத பணவர்த்தனை வந்தது, உழைப்பால் வரும் பணத்தின் மதிப்பு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தது. வங்கிகள் பயமின்றி கடன் கொடுக்க முன்வந்தது, கடனாளிகளை கவலையுடன் பதுங்கி வாழ வைக்கிறது. ஆக்கிரமிப்பு, போக்குவரத்து, பிளாட், சாலைகள், பாலங்கள் வந்தது, மழைநீர் ஓட வழியில்லாமல் வெள்ளம் ஊருக்குள் புகுந்துவிட காரணமாக இருக்கிறது. உடல் உழைப்புக்கு அனைத்திற்கும் இயந்திரங்கள் வந்தது, வியர்வை வருவதை பார்க்க முடியாமல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. மின்சாதன பொருட்கள் அதிகம் வந்தது, உலகில் பூமி வெப்பமயமாவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கழிவுகள் அதிகம் வந்தது, நாடுகள் அசுத்தமானது. அணு ஆயுதங்கள், ட்ரோன்கள் அதிகம் பயன்பாட்டிற்கு வந்தது, உலக நாடுகள் சுதந்திரத்தை இழந்து பயத்துடன் பிற நாடுகளை பார்க்க வைக்கிறது. மனிதர்கள் வாழும் இடங்கள் வாழ தகுதியை இழக்கின்றோம். மனிதர்கள் வாழாத இடங்களில் வாழ்வது எப்படி என்று ஆய்வு செய்கிறது உலக விஞ்ஞானம். மனிதர்கள் ஞானத்தின் மூலம் ஏஐ மனிதர்களைப் போல் இயந்திரங்கள் வந்தது, தயாரித்தவர்களுக்கும் பிறருக்கும் வேலையை இழக்க வைத்தது. நாடு வளர்ந்தது, வேலையில்லாத திண்டாட்டத்தில் மனிதர்களின் நிலை என்ன? சிந்திப்போம். தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பறிக்காது மனித உயிர்களை பாதுகாக்க மட்டும் பயன்படுத்துவோம், செயல்படுத்துவோம். உழைப்பையும் திறமையையும் வைத்து ஞானத்தில் சாதிப்போம். வாழ்த்துக்கள்.